சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அவருடைய தாயாரும் சகோதர சகோதரிகளும் வெளியே காத்திருக்கிறார்கள். இந்த செய்தி வீட்டிற்குள்ளே இருக்கிற இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய தாயாரும் சகோதர சகோதரிகளும் வெளியிலே காத்திருக்கிறார் என்று அவரிடத்தில் சொன்னபோது அவர் தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பி அவர்களை நோக்கி விரல் நீட்டி சுட்டி சொன்னார், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பத்திலே நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டுமானால், ஒருவேளை நீங்கள் ஒரு ஒரு குடும்பத்திற்கு வெளியில உள்ள ஒரு நிலையில் இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் ஒருவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் மேன்மைக்கும் மகிமைக்கும் நான் பங்காளியாக இருக்க வேண்டுமானால், எனக்கு அன்பானவர்களே, நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். What is different between relationship and fellowship? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஐக்கியத்திற்கும் உறவுக்கும் சொந்தத்திற்கும். அதாவது ரிலேஷன்ஷிப் என்பது மாறாது. ரிலேஷன்ஷிப் மாறாது, என்னைக்குமே மாறாது. ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மாவுடைய உறவு மாறாது. பரிசுத்தவான்கள் முன்னிலையில் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள், அந்த உறவு மாறாது. ஆனால் எத்தனையோ குடும்பத்தில் பல வருடங்களா பேசாம குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஃபெல்லோஷிப் இல்லை. நான் குடும்பத்தில் சொல்றேன், அப்பா அம்மா பிள்ளைகள்கிட்ட பேசுறதில்ல, பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட பேசுறதில்ல, கணவனிடத்தில் மனைவி பேசுறதில்ல, மனைவி கணவனிடத்தில் பேசுகிறதில்ல, பேசாம குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்கும். பல குடும்பம் நடக்குது. சிலருக்கு ஒரு வாரம் கூட அப்படி பேசாம குடும்பம் போகும், சிலருக்கு 2 மாசம் 3 மாசம், ஏன் வருஷம்